கண்டு பூராமே நிறையா வந்துருந்துச்சு. மேலூர் சந்தையில் நம்ம நிறையா கண்டு காணாச்சி பூராமே வந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். 17, 18, 20 ஆடு பழிச்ச மட்டும் சொல்லிக்கிருந்தாங்க. எவ்வளோக்கு விற்றாங்க என்னன்ற விவரம் தெரியலை. நான் கேட்டப்போ சொல்லிக்கிருந்தாங்க 16, 17, 15, 14 அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக அங்கிட்டு மாடுகளுமே இந்த வாரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. பசு மாடுமே ரெண்டுமே ரொம்ப கம்மி. ஏன்னா தீபாவளி ஒட்டி கூட எப்போன்ற கணக்கில் எதுவும் இருக்காங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு விற்றோம்னா அந்த இதுக்கு கொஞ்சம் நல்லா விற்கும்னு கூட நினச்சி கூட செய்யலாம். நேற்று பார்த்தீங்கன்னா மழையும் வேறு இல்லை, அதனால் எதுவும் கொண்டு வரலையா என்னான்னு தெரியலை. கண்டு பூராமே நல்லா மரக்கண்டுகளாக தான் கிடந்துச்சு. கண்டுகளும் கொண்டு வரவுல ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க. நான் கம்மியாக சொன்னாவில் எங்கேனாலும் வாங்கலாம் வைக்கலாம். அப்புறம் மாட்டு விலைக்கு சொல்கிறாங்க 16, 17 மாடை வாங்கி ஒவ்வொரு லிட்டர் பாலை 15 ரூபாய்க்கு ஒரு மாடை வாங்கி பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு நம்ம மாடு வளர்த்துக்கிட்டு தெரியலாம். கண்டை வாங்கி 14, 15 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணுறது? மாட்டு விலை சொல்கிறாங்க இந்த கண்டுகளையே. அப்படி இருக்குது. சரி, எது 2 போது பார்த்துக்குங்க. நம்ம சொல்கிறத சொல்லியாச்சு. அதுபோக இந்த விருத மாடுகள்லாம் எக்கச்சக்கமான மாடு வருது. ஒவ்வொரு நாட்டு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மாடு நல்ல மாடுகள்லாம் கொண்டு வராங்க. நம்ம வார சந்தையில் ஃபுல்லாக பார்க்குறோம். பார்த்தாலுமே அதில் பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து சில மாடுகளை வந்து நம்ம குறிப்பிட்டு எடுத்தோம்னா நல்லா வளர்ப்புக்கு வந்து நிறைய பேர் இந்த நாட்டு மாடு வந்து விரும்பி கேட்குறாங்க. அன்றைக்கெலாம் நிறையா மாடு 2, 3 பேர் வந்திருந்தாங்க நாட்டு மாடு பார்க்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாடு பூராமே விற்று வியாபாரி கைக்கு போயிடுச்சு. நம்மளுக்கு வந்தவங்க வந்து லேட்டாக வந்துட்டாங்க. வியாபாரி கைக்கு போனனால அதுபூராமே அதிகமான விலை சொல்லியிருந்தாங்க. அப்படின்னும்போது நம்ம திரும்ப வந்து வாங்க முடியல. பூரா 27, 30, 40 அதாவது சாதாரண மாட்டை கூட ஒரு நம்ம அவங்க கைக்கு போயிடுச்சுனாலே ஒரு 7 ரூபா 8 ரூபா வித்தியாசம்லாம் சொல்கிறாங்க கைக்கு மாறிடுச்சுனாலே. அப்படின்னும்போது நம்ம வாங்க முடியலை. அந்த இதில் இந்த இதெல்லாம் பாருங்கள், இது நல்லாத்தே இருக்குது மாடு. அது மாதிரி பிரச்சனை நிறையா இந்த மாதிரி வருது. அதையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து கையில் இருக்கும்போதே வாங்கிடுங்க. அதான் வியாபாரியை வாங்கிட்டு வர்றது இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒத்த மாடை பிரித்து நம்ம வாங்க முடியலை. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மொத்தமாக ஒரு 4, 5 உருப்படியை மொத்தமாக கொண்டு வராங்க. இப்போ ஆவரேஜுக்கு இவ்வளோதான் அப்படின்றாங்க. ஆவரேஜுக்கு 16, 17, 18, 20 அப்படின்னா ஒரு 4 மாடுமே 19, 20னா என்ன ஆகிப்போச்சு? அப்போ சின்ன மாடு பெருசு கலந்து வரும். அப்போ கலந்துமே மொத்தத்துக்கு விற்பாங்க. அதனால் அந்த ஒத்த சத்தையாக வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. ஏதோ வளர்ப்புக்கு விற்கணும் அப்படின்ட்டு வந்து ஒத்தையாக வந்துச்சுன்னா அது எது நம்ம கையில் கிடச்சாதேன். அதுக்கு மேலே நம்ம போய்